ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கிரேப் ஜூஸ் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா கிரேப்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜூஸ் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். இது அளவு பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு. நான் இது ஃப்ரிட்ஜில் வச்ச கிரேப்ஸ் தான். இதை லைட்டாக உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடுங்க. நம்ம அந்த காம்புலேருந்து அந்த பழத்தை எல்லாத்தையுமே பிச்சு எடுத்து இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது அதில் பூச்சி மருந்து இந்த மாதிரி ஏதாவது அடிச்சிருந்தா கூட அதில் இருக்கக்கூடிய இது எல்லாமே இதிலே நமக்கு தண்ணியிலே போயிடும். அதனால் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி எல்லாமே தூர ஊற்றிட்டு எடுத்துகிட்டு தனியாக வச்சுட்டேன். இப்போ ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருங்க. பாத்திரம் வச்சுட்டு நம்ம கழுவி வச்சுருந்த கிரேப்ஸை போட்டுடுங்க. போட்டுட்டு இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி இந்த கிரேப்ஸ் நல்லா வேகணும். அது லைட்டாக நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தாலே தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆகிருக்கு. நல்லா வெடித்து அந்த தோல் இருக்கக்கூடிய கலர் எல்லாமே அந்த தண்ணியிலே இறங்கும். அந்தளவுக்கு நல்லா பாயில் பண்ணணும். கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஆற வச்சிடலாம். இப்போ நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துடுங்க. மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அந்த தண்ணியோடய சேர்த்து அதை ஊற்றிடுங்க. எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். அப்படியே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடுங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதில் சுகர் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு சீனி போட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சீனிக்கு பதிலாக ஹனி கூட யூஸ் பண்ணிவிடலாம். நான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி போட்டிருக்கேன். இனிப்போட அளவு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டு விடலாம். சீனி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அது நல்லா கரையணும். ஃபஸ்ட்டு இனிப்பு செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுவிடுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 லெமன் ட்ராப் ஊற்றிவிடலாம். இது போடும்போது அந்த புளிப்பு டேஸ்ட் லைட்டாக தெரியும். ரொம்ப இருக்காது, லைட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஜூஸ் ரெடி ஆகிட்டு ஒரு கப் எடுத்துடுங்க. கப் எடுத்துகிட்டு அதில் ஒரு 3 ஐஸ் க்யூப்ஸ் போட்டுவிடுங்க. போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஜூஸை இதில் ஊற்றிட்டு குடிங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தியாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.